ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நடந்த பிக் பாஸ் எபிசோடு பார்த்தாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக் பாஸ் எபிசோடு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வச்சு செஞ்சார். ப்ளஸ் எல்லாருக்குமே கேம் என்னன்றது ரொம்ப கிளியர் கட்டாக புரிய வச்சார். சும்மா 10 பேர் ஒரே வாட்டி சொல்லாமல் 10 பேர் நிற்க வச்சு தனித்தனியாக இதுதான் கேம், இதுதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் மாற்றிங்கன்னு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாரு. பிக் பாஸும் சொல்லியிருக்காரு, வாரம் வாரம் சொல்கிறாரு, ஒரு டாஸ்க் வச்சுன்னு சொல்கிறாரு. குரூப்பிசம் கேம் விளையாடாதீங்க, இண்டிவிஜுவலான கேம் விளையாடுங்கன்ற நிறைய கிளியராக சொல்லிட்டு இருக்காரு. அதை அண்ணன் ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னார். அதை பார்த்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் யூடியூபர் மக்களே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள், லைக்ஸ் மட்டும் போடுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ திவாகரை வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ திவாகர்கிட்ட சொல்கிறாரு, திவாகர் நீங்கள் ஒரு வேலை நல்ல டேலண்டட் பர்சன் சொல்லி நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்களோ தப்பு கிடையாது. பட் நீங்கள் அந்தளவுக்கு டேலண்டட் கிடையாது. இன்னும் நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். பட் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தது கேம் விளையாட தான் வந்தீங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரீல்ஸ் பண்ண தான் பிக் பாஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி நினைக்கிறீங்க. பட் பிக் பாஸ் வீடு ரீல்ஸ் பண்ணுறது கிடையாது, கேம் விளையாடுறதுக்கு. அதுக்காண்டி நீங்கள் ரீல்ஸ் பண்ணாமல் இருங்கன்னு சொல்ல வரல. ரீல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கேம் விளையாடுறதுக்கு அதிகமாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா திவாகர் வெளில ஃபோன் இருந்தால் ஃபோனில் ரீல்ஸ் பண்ணிருந்தாரு, பிக் பாஸ் வீட்டில் கேமராவில் ரீல்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ ரீல்ஸ் பண்ணுறது மட்டும் ஏன் பிக் பாஸ் வீட்டில் உங்களை வர வைக்கணுன்ற மாதிரி அண்ணன் கேட்டிருக்காரு. சரி, அது என்ன வேலிடான பாயிண்ட் தான். அவர் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அவர் தலைகணத்தை கம்மி பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ யார் என்ன சொல்கிற கேளுங்கன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திவாகர் என்ன நீங்கள் முதல்ல யாருமே பேச விட மாட்டீங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஸோ யாராவது ஏதாச்சும் சொன்னாலும் புரிஞ்சிக்கவும் மாட்டீங்க. பட் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க. அது உண்மையாலே டோட்டலாக தவறு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தவறு தான். ஸோ நான் தான் பெரிய ஸ்டாரு, நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நீங்கள் சுத்தமாக கேட்க மாட்டீங்கன்னா கடைசி வரை உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியாமல் இருக்குன்ற மாதிரி சேதனை ஓரளவுக்கு திவாகருக்கு புரிய வச்சார். பட் திவாகர் இது எப்படி எடுத்துப்பாருன்றதான் இப்போ கான்செப்ட், ஓகேங்களா? அவர் வாரம் வாரம் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. பட் இவர் வேறு நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி வெளியில் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறோம். பட் இவர் ஒரு தனி ஒரு உலகத்தில் இவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஓரளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேலே எல்லாம் திவாகர் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு மேலே யாராலையும் காப்பாற்ற முடியாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் திவாகர் ஒரு புகழ்ந்து பேசினார். என்ன சொன்னார், திவாகர் நீங்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா தான் நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் என்ன ஒருத்தர் பேச விட மாட்டாரு. இந்த சபரி மேட்டர்லாம் சொன்னால, குரூப் விஷயம்ன்றதுலாம் வேலிடான பாயிண்ட்டு. நீங்கள் ஓட்டிங் வைஸ் பண்ணால் நீங்கள் தான் ஓட்டு போட்டிங்க, இதெல்லாம் வேலிடான பாயிண்ட் தான். அவரும் ஒரு சில விஷயம் தெரியுது. பட் என்ன பண்ணுறாருன்னா பேச விட மாட்டாரு. சொன்னதே சொல்லினே இரிட்டேட் பண்ணுறதால அவர் என்னன்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே எழுப்பியிருக்காரு. என்ன எஃப்ஜே, நீ ஏதோ நாக் அவுட் பண்ணிடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன அது இது? லாஸ்ட் டைம் கூட சொரி வீடியோலாம் சொல்லியிருந்தேன், சொரி வீடியோ ஏதோ சொல்லியிருந்தே அப்படின்னு மாதிரி சேதனை கேட்டார். ஆனால் சாரிண்ணா, நீ சாரி சொல்கிறதுக்காக நான் இதை சொல்ல, இந்த ஷோவில் நீங்கள் தயவுசெய்து சாரியே சொல்லாதீங்க. எதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், சாரி சொல்கிறவங்க அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டு சாரி சொல்கிறது அந்த சாரிக்கான வேல்யூவே இல்லை மாதிரி சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். சும்மா எல்லாத்தையும் சாரி சாரி சாரின்றாங்க தவிர இவங்க நம்ம பண்ண தவறுன்ற ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த சாரி வேணான்ட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த மாதிரி யாருன்னா வீட்டுக்குள்ளே நினச்சிருந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவனை நாக் அவுட் பண்ணுறேன், இவனை வச்சு அவனை காலி பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் ஐடியா இருந்துச்சுன்னா தயவுசெய்து வெளில வந்துடுங்க. இங்கே பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெளியில் வந்தவங்க டீசெண்டாக சொன்னார். அது அவருடைய மாற்றிட்டு எஃப்ஜே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய வார்னிங். இது ஒருத்தர் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற இப்போதைக்கு 16 பேர் இருக்காங்க. ஸோ அகோரி கலை வீட்டுக்கு போயிட்டார். அவர் தவிர்த்து மீதி 15 பேருக்குமே இது கம்பல்சரி ஒரு வார்னிங். ஸோ அது அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கலை, ஸோ கலை நிறைய பீப் போட்டிருக்காரு. பீப்பு தானா. ஸோ இவ்வளோ பீப் யாருமே பிக் பாஸில் போட்டதே கிடையாதான். ஸோ வரலாற்றில் முதன் முறையாக பீப் போட்ட கலையரசன் அந்த மாதிரி தான் பேர் வாங்கிட்டு வெளில போயிருக்காரு. அதனால் கெட்ட வார்த்தைகள் நிறைய பேசியிருக்கீங்க, இதில் நல்ல விஷயம் கிடையாது. கெட்ட வார்த்தையில் பேச ரொம்ப கெட்ட விஷயம். ஸோ நீங்கள் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு லாஸ்ட் ஃபைனல் வார்னிங். அந்த வார்னிங் அப்புறம் கலையே கிடையாது. ஸோ கலை சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டார், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரம்யாவை கூப்பிட்ருக்காரு. ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இவர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்களாம்
எதுவுமே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. ரம்யா வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ ரம்யாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவர் இவர் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நான் வெளியிலேருந்து வேறு மாதிரி பாம்பே டானு கீனு இந்த மாதிரிலாம் எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு எதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே வேஸ்ட்டாக வந்திருக்கீங்க? வெளியிலே இருந்துருக்கலாமே. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வருது எதுக்குன்னா உங்களோட அடையாளத்தை மாற்ற தான். ஓகேங்களா? ஸோ ரம்யாவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அது நல்லதோ கெட்டதோ வாட் எவர் எதுனா இருக்கட்டும். பட் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நீங்களாக தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இருக்கிறவங்க வந்து வெளியில் வேறு மாதிரி பார்த்தோம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பேர் வேறு மாதிரி இருக்காங்க, நல்லவங்களாக இருக்கும் கெட்டவங்களாக இருக்காங்க. அது வந்து அவங்க பண்ணுற ஒரு கேம் பொறுத்து தான் இருக்கிற மாதிரி. ஸோ ரம்யா பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்களாம் வெளியிலே இருந்துக்கலாம், எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு கத்திக்கிட்டு எனக்கே பார்க்குறது எரிச்சலாக இருக்குது. உண்மையாக ரம்யா வந்து ரொம்ப நடிக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்ல பயங்கரமாக நடிக்கிறாங்க. அண்ணன் 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 சொல்லி பயங்கரமாக நடிப்பு அரைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடிக்கிறாங்க. எதுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம்? நான் சொல்ல, நீங்கள் தைரியமாக பர்ஃபெக்டானால மக்கள் வந்து கம்பல்சரி ஓட்டு போடுவாங்க. ஸோ நானே ஓட்டு போடுவேன். நீங்கள் நல்லா கேம் இல்லைன்னா ஓட்டு போடுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல பிளேயர் பார்த்தா ஓட்டு போட போகிறோம். நம்மளை வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாம் பிக் பாஸ் வீட்டில் யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். உங்களோட கேம் நீங்கள் வந்து 100% எஃபெக்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம லைக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதுதான் வந்து அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி கத்தாதீங்க எரிச்சலாக இருக்குன்றாரு. எரிச்சலாக இருக்குன்னா இப்படி இருந்தால் எப்படி ஷோ பார்ப்பாங்க? நீங்கள் கத்திட்டே இருந்தீங்கன்னா யார் ஷோ பார்ப்பாங்க? ஸோ வந்து ரம்யா பிக் பாஸ்னால நிறைய பேர் வந்து கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதில் இவங்க வேறு பயங்கரமாக கத்துறதால டோட்டலாக யாருமே ஷோவே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். முன்னே கண்டினியூஷன் வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக முடியாது போல இருக்குது. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து தைரியமாக விளையாடுங்க, யார் பார்த்துமே பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாடுங்க அப்படி மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல, இந்த ரம்யாவுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்துச்சு, இந்த வீட்டுக்குள்ளே யாரும் சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்றது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரம்யா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே வந்து என்ன சொன்னாங்கன்னா, கலை மற்றும் திவாகர் சொன்னாங்க. நீ போய் சொல்கிறீங்க, யாரை சொன்னீங்க? ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா பிக் பாஸ் என்ன சொன்னார்? இது வந்து என்னாலே நம்ப முடியல, நீங்கள் எப்படி இப்படி சொல்லலான்னாங்க. ஏன்னா வந்து பார்வதியும் கலை திவாகர் கிடையாது, கிடையவே கிடையாது. திவாகர் சாப்பிட்டு தூங்குற ஆள் கிடையாது, சாப்பிடுவார் பட் தூங்குறான்னு கேட்டீங்கன்னா கம்மி தான். அவங்க கிடையாது. வேறு என்ன சொன்னீங்கன்னு கேட்டால், நான் வந்து இப்படி திரும்பி பார்த்தேன், பார்வதி வந்து சொல்லுனாங்க, நான் பார்வதியை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் பழி வாங்குறீங்களான்னு கேட்டிருந்தார். ஸோ பார்வதி வந்து இவங்களை சொல்கிறாங்கட்டி நீ பழி வாங்குறீங்களான்னு கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதோ பேசுனீங்களே, பாம்பேயில் வந்து நான் இப்படி இப்படிலாம் பேசினிருந்தீங்களே, சரி இப்போ சொல்லுங்கள் யாரை தான் சொல்கிறீங்க கேட்டதுக்கு வந்து எஃப்ஜே மற்றும் வினோத்னு சொல்லிட்டாங்க, 2 பேர் தான் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஸோ தைரியமாக நான் சொல்லிட்டேன் மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அது கூட வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இல்லை. ஸோ எஃப்ஜே வினோத்தை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும். எஃப்ஜே வேணால் சொல்லலாம், எஃப்ஜே வந்து நான் இதுதான் சாப்பிட்டு தூங்குறான். பட் வந்து வினோத் இருக்காரான்னு கேட்டால் இல்லை என்ன கேட்டிங்கன்னா. ஓகேங்களா? அது வந்து அவன் இன்னும் கூட வந்து ஓப்பனாக ஆகலை. இன்னும் வந்து சபரி, இந்த எஃப்ஜே, விக்ரம் இவங்களோட கமுருதி இவங்களோட ஜோன்லேயே இருக்காங்க. எஃப்ஜே, கனி, சபரி, ரம்யா இவங்க 4 பேருமே ஒரு கூட்டத்துலேயே இருக்காங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் உடைக்காதான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே.